பாஜக கிட்ட 10 ஆண்டுகள் சாதனைகள்னு சொல்லவும் எதுவும் இல்லை. அடுத்து செய்ய போற என்ன சாதனைன்னு சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இல்லை. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் 14 பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி, ஐடி, சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது, முதலமைச்சர்களை கைது செய்கிறது, தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கிறது, பிஎம் கேர்ஸ்னு தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்கிறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான். வாயை திறந்தால சாதி மதம்னு மக்களை பிளவுபடுத்தி தான் பேசுறாரு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம என்ன சொல்றாரு, முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கைன்னு விமர்சிச்சு பிரிவினைவாதம் பேசுறாரு. இப்போ இன்னும் கீழே இறங்கி போய் மற்றவங்க உண்ணும் உணவை விமர்சிக்கிறாரு. பதவியில் தொடர முடியாதுன்றத வெளியில பிரிவினை பேச்சில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறார். உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம். அடுத்த மனிதர் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா? வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல. அதனால தான் சொன்னேன், பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன். நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தீர்க்காம சுய விளம்பரத்துக்கு மட்டும்தான் பிரதமர் மோடி முக்கியத்துவம் தந்தார். ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறவங்கல்ல 83 விழுக்காடு பேர் இளைஞர்கள்னு புள்ளி விவரம் சொல்லுது. நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய எம்எஸ்எம்இ ஜிஎஸ்டியால நலிவடைஞ்சிருச்ச, அதை சரி செய்ய வேலை செஞ்சாரா? இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுறது, தாக்கப்படுறது அதிகமாச்ச. அதை தடுக்காம விஸ்வகுருன்னு சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஏன் மௌனகுருவா இருந்தாரு? தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டுக்கு சென்றதுதான் ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா? ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்களே, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிருவோம்னு எண்ணம் வந்துச்சா? சரி, அட்லீஸ்ட் என்னடா தமிழ்நாட்டு மக்கள் பெரு வெள்ளத்தில் தவிக்கிறாங்களே, உயிரையும் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து அவசரப்படுறாங்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும்னு மாநில அரசு நிதி கேட்கிறாங்களே, மாநில முதலமைச்சரை நேரில் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனாரு, நிதியாவது கொடுத்தாரா? இல்லையே. இப்படி எதையும் செய்யாம நம்ம திராவிட மாடல் அரசு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாயும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் பிச்சேன்னு சொல்ல வைக்கிறாரு. இந்த லட்சணத்தில் சென்னைக்கு ஏதோ ஷோ ஒன்று வந்தார். என்ன ஷோ அது? ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா? அண்டப்புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேற்று ஒன்று சொன்னாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க. நம்ம கிட்ட 1 ரூபாய் வரியா வாங்கினா
29 பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேற்று ஒரு கணக்கு காட்டி இருக்காங்க, எல்லாம் பொய் கணக்கு.